தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமாகுமா என்பது குறித்து கும்மிடிப்பூண்டி மக்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியப்படுமா? அதை என்ன சொல்கிறேன்? கண்டிப்பாக சாத்தியப்படுன்றது தான் என்னோட கொள்கை சார். ஏன்னா ஒரு சிக்னேச்சர் போதுங்க சார். அரசோட மனநிலையை பொறுத்து தான். வேணான்னு முடிவு பண்ணி ஒரு சைன் பண்ணால் அது மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது, பீகாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, நாகாலாந்தில், அப்படியே ஒவ்வொரு அதில் ஒரு 5-6 ஸ்டேட்டில் அது ஸ்ட்ராங்காக இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்போது ஏன் இங்கே சாத்தியக்கூறு தான். மதுவிலக்கு சாத்தியமானு ஃபஸ்ட்டு கொஸ்டினே கேட்கக்கூடாது, அதை சாத்தியப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா இதனால் நிறைய குடும்பங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்குது. அவங்களோட உயிருக்கு மட்டும் இல்லாமல் பப்ளிக்கான எல்லார் உயிருக்குமே இதனால் ஆபத்தாகுது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆக்சிடென்ட் கூட இந்த மாதிரி இந்த மது அருந்துறவங்களால தான் நிறைய நடக்குது. முழுமையாக சாத்தியப்படுத்த முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாத்தியப்படுத்தினா தான் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. மதுவிலக்கு அறிவிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலே இவங்க கள்ளச்சாராயத்துக்கும் அயல் மாநில மதுவுக்கும் தன்னுடைய பணத்தை முழுமையாக தன்னால் சம்பாதிக்கப்படுகிற பணத்தை அதுக்கு செலவு பண்ணுற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். இப்போ எப்படி ஒரு பாலியல் கல்வி அவசியம் நம்ம பேசுகிறோமோ அந்த மாதிரி மதுவிலக்குன்றதும் இது எவ்வளோ அவசியன்றதை நம்ம உணர்த்தணும். பள்ளி கல்வியிலிருந்தே உணர்த்தணும். ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இந்த இதுவால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப போயிட்டு அதில் மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் அண்ட் அவங்க லைஃபே அதால் ஸ்பாயில் ஆகுது. என்னோட இது என்னென்னா பாசிபிள் இல்லையான்றது செகண்டரி. இதை பாசிபிள் ஆக்கணும். பேன் பண்ணால் எங்கள் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு சாத்தியமாகுமா என்பது குறித்து கும்மிடிப்பூண்டி மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.